ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அமர்ப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பழைய இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், வேதனைகள், தாமதங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதோ நான் உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னவர், எங்கள் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற கிருபை ஸ்தோத்திரம். உங்கள் மதில்கள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நிற்கிறதுன்னு சொன்னவர், எங்களை பார்க்கும்படியாகவே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். உன் கண்களுக்கு முன்பாகவே எங்களை வைத்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் குடும்பமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தொடங்கும் முன்பு, வேலைக்கு போகும் முன்பு, ஊழியத்துக்கு போகும் முன்பு எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதி தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னவர். அந்த வாக்கை நம்பி நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே, உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வாக்கு என்றென்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை மாற்றும், நோய்களை குணமாக்கும், எங்கள் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலே, நரம்புகளிலே, எலும்புகளிலே, தசைகளிலே, உடல் உறுப்புகளிலே, இருதயத்திலே, நுரையீரலிலே, சிறுநீரகத்திலே, கரணயத்திலே, தோல் சருமத்திலே காணப்படுகிற எல்லா வியாதிகள், விரல்களிலே காணப்படுகிற எல்லா வியாதிகள், எக்ஸ்ட்ரா குரோத், எல்லா கட்டிகளும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரத்தினால் இப்பொழுதே சுகம் அடையட்டும். நம்முடைய வார்த்தையை அனுப்பி உன் வியாதிகளை குணப்படுத்துவேன் சொன்னவர், அவருடைய வார்த்தை வல்லமையாய் இறங்கி அவர்களுடைய வியாதிகள் இப்பொழுதே குணமாகட்டும்.
மைக்ரேன் ஹெட்டேக், ஐயோ காலையிலேருந்து எழுந்திருக்க முடியல, இரவெல்லாம் அப்படி தான் இருந்தது, வாமிட்டிங் சென்சஸ். இயேசுவின் நாமத்தில் இந்த மைக்ரேன் ஹெட்டேக் குணமடையட்டும், எல்லாம் டிப்ரெஷன் மாறட்டும். ஆண்டவரே, மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருக்கிற ஸ்பெஷல் சைல்டுக்காக என்னோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி ஒரு அற்புதத்தை செய்வீரா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அடுத்த கல்வி ஆண்டுக்குள் செல்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியில் இடம், அது ஃபீஸ் கட்டுகிற பணம், முக்கியமாக கடன் சுமையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவீரா. கண்ணீரோடு நான் என்ன செய்வேன், தற்கொலை பண்ணிக்கொள்ளலாமா என்று வேதனையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறந்து கொடுப்பீரா. ஆண்டவரே, எனக்கு வீடு வேணும், எனக்கு வாகனம் வேண்டும் என்று அழுகையோடு கண்ணீரோடு ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீரா. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேர்ச்சியை கொடுத்து ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்வீராக. நீட் எழுதின பிள்ளைகள் எல்லாரும் நல்ல மதிப்பெண் எடுத்து கட் ஆஃப் வாங்கி ஆண்டவரே மருத்துவ படிப்பு படிக்க உதவி செய்யும். சமீபத்தில் இருக்கிற மக்களும் தூரத்தில் இருக்கிற மக்களும் வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் நீர் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களாக இந்த தகப்பனுடைய ஸ்தானத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இது தாய் தகப்பன் இருவருக்கும் பொதுவான ஒன்று தான். விளங்கி கொண்டால் தான் நல்ல பிள்ளையை இந்த சமுதாயத்தில் நாம் வளர்த்தெடுக்க முடியும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். கடைசி காலங்களில் நாம் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி நம்ம பிள்ளைகள் எக்ஸ்போஸ் ஆகலை. உள்ளங்கையிலே அவர்களுக்கு உலகமே அடங்கியிருக்கிறதுனால அவங்க நிறைய எக்ஸ்போஷரில் இருக்கிறாங்க. அதனால் நாம் பாவம் செய்யலை, நாம் நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டு அவர்கள் இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே போய் அவர்களை அதிலிருந்து வெளியில் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து நாம் நேற்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணோம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல வேணும். மாத்திரமல்ல, விசுவாசத்தோட தம் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். சரி, இன்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சில அறிவுரைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பவுல் சொன்ன அறிவுரைகள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அநியாயம் அல்ல, இதுதான் நியாயம், இதுதான் நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஏற்கனவே நான் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பிள்ளைகள் ஒருவேளை இவ பார்த்தீங்கன்னா தயவு செய்து இந்த வாக்குத்தத்த கற்பனையை கை கொள்ள முன் வாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் இதுதான், 4ஆம் வசனம். பிதாக்களே, அப்பாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனிலும் அவளை வளர்ப்பீர்களாக. இந்த வார்த்தையை நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு அப்பாக்களும் அம்மாக்களும், இது அப்பா கிட்ட தான் சொன்னாது, அம்மா இதை எப்படி கையாள போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இருவருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்பாவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வாழ்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நாமும் வாழல, நம்ம முன்னோரும் வாழல. காரணம் என்னன்னா,
அதை நம்ம ஆராயலாம். இல்லை அதுக்கு என்ன காரணம்? ஏன் பிள்ளைகள் குறிப்பாக ஆண் பிள்ளைகள் கொஞ்சம் முரட்டாட்டமாகவே இருக்கிறாங்க என்பதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில் ஆதியாகம் தொடங்கி இன்று அதை ஆய்வு செய்து கொண்டத போது, ஆதியாகம் தொடங்கி ஆதாம் ஏவாள் தொடங்கி ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தா, ஃபர்ஸ்ட் மர்டர், ஆதாமின் மகன் காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். நான் வேகமாக சொல்லிக்கொண்டே வருகிறேன், என் கூட வந்துடுங்க. இதை மனதில் ஆழமாக பதிய வைங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான நோட். அது அந்த நோட்டை நம்ம தலையில் எடுத்தினா தான் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நோவா தாம் பிள்ளைகளை சபித்தார். பிள்ளைகளின்னு சொல்ல போகும்போது யாம், கானான் அல்ல, ஆம், அவனை சபித்தார். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ஜெனசிஸ் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அவர் அந்த ஆடை விலகி படுத்திருக்கின்ற பொழுது பெரியவன் வருகிறான். வந்துட்டு திரும்பி போய் சின்னவனை கூட்டிகிட்டு வரான். சின்னவனை கூட்டிகிட்டு வந்து போய் 2 பேருமே திரும்பி போய் அந்த போர்வையை எடுத்து அவன் மேலே மூடி அவன் மானத்தை மறைக்க பார்க்கிறார். இதில் என்ன தப்பு? ஏன் நோவா அவ்வளவு நீதிமான்? அவன் ஏன் சபிக்க வேண்டும்? அதை கானானை சபிக்கலை, ஏன் இன்னொரு பிள்ளையை சபிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, பெரியவனை சபிக்க வேண்டும் என்று பார்த்தா, உங்களுக்கும் அந்த சந்தேகம் தோன்றிருக்கும்ல. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க அல்லது பெண் பிள்ளைகள் சேர்ந்து இருப்பாங்கன்னா, அப்பாவுடைய அவமானம் அல்லது அவருடைய வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கையை மேக்சிமம் கவர் பண்ண பார்க்க. கவர் பண்ணுவதே, அவரோடு கூட நீங்கள் பேசலாம், இன்டர்பர்சனலாக பேசலாம், அப்பாவிடத்தில் நேரடியாக பேசலாம். அப்பா, நீங்கள் இது தவறு செய்கிற மாதிரி தோணுது, சொல்கிற விதத்தில் எங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டியவங்க, நீங்களே இந்த தவறை செய்யக்கூடாது என்று பேசலாம். ஆனால் அதை மற்றவர்களுக்கு வெளியரங்கமாய் போய் சொல்வது, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கு சொல்வது, அவங்க சகோதரருக்கு சொல்வது, அத்தைகளுக்கு சொல்வது, அல்லது மற்ற நண்பர்களுக்கு சொல்வது, இதுதான் ஒரு தகப்பன் மிகவும் வெறுக்கிற ஒரு காரியம். கொஞ்சம் சீக்ரெசி மெயின்டைன் பண்ண வேண்டும். இதனால தான் ரொம்ப கோபப்பட்டார். சரி, அது நான் புரிந்து கொண்ட விஷயம். அதில் ஆங்கிலத்தில் டிஸ்ஆனரிங் அத்தாரிட்டி, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், சபித்ததற்கான காரணம் டிஸ்ஆனரிங் அத்தாரிட்டி, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் 2 பிள்ளைகள் தப்பாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேல். ஈசாக்கு அவனுடைய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, பர்த் ரைட் உள்ளவன். இதில் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை பார்க்கலாம். அதுக்கு காரணமாக இருந்தது ஆபிரகாம். ஐசக்கு 2 பிள்ளைங்க, யாக்கோபு, ஈசா அண்ணன், ஏசா அண்ணன், ஆங்கிலத்தில் ஈசா அண்ணன். ஆனால் யாக்கோபு செய்த தப்பு என்ன? ஈசாக்கு செய்த தப்பு என்ன? ஈசாவை அதிகமாக நேசித்தான். ரெபேக்காள் யாக்கோபை அதிகமாக நேசித்தார். பாருங்க,
இங்கே எங்கே தப்பு நடக்குதுன்னு பார்த்துருங்க. எல்லாம் ஆணுடைய பிள்ளைகளை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதனால் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகைமை உண்டாயிற்று. அடுத்து யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள் பிறந்தாலும் அவருக்கு ஃபேவரட் சன் யாருன்னு பார்த்தா யோசேப்பு. இதுவே யோசேப்பை குழியில் தள்ளவும் அவனை கொலை செய்யவும் மற்ற சகோதரர்களை தூண்டினது. ஸோ அது ஒரு குறிப்பு. ஏலி ப்ரீஸ்ட், அவர் ஒரு ஆசாரியர் அவர். ஆனால் அந்த 2 பிள்ளைகள் மோசமாக வளர்க்கப்பட்டாங்களோ வளர்ந்தாங்களோ தெரியாது. அதனால் ஏற்பட்ட விளைவை நம்ம பார்க்க முடிகிறது. பேரண்டிங் சரியாக இல்லாததுனால பிள்ளைகள் கெட்டுப்போனாங்க. பிள்ளைகள் கெட்டுப்போனதுனால அந்த உடன்படிக்கை பெட்டி களவு போயிற்று. எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போனதுனால சண்டை போட்டு ஏலி கழுத்து முறிந்து, அது பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு, முறிந்து அவன் சடனாக இறந்து போனான். சாமுவேல் மேலே ஒரு நல்ல தீர்க்கதரிசியை உங்களால் பார்க்க முடியாது. அண்ணாளுடைய மகன் சாமுவேல். அவன் சொல்லுவான், நான் ஏதாவது ஒரு தப்பு செய்திருந்தா என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது என்றெல்லாம் பைபிளில் இருக்குது வசனம். என்ன மாதிரி யாரும் இருக்கவே முடியாது. நான் யாரிடத்துலையும் லஞ்சம் வாங்கினதில்லை, யாருடைய பணத்தையும் இச்சித்ததில்லை, யாருக்கும் கண் சாடை காட்டி நான் ஒரு தலைபட்சமாக இருந்ததில்லை, விதவைக்கு என்னை மறைச்சதில்லை, எப்படிலாம் அவர் பேசினது உண்மைதான். அது சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. ஏன்னா சவுலையும் அதே போல தாவீதையும் ராஜாவாக்கினது சாமுவேல் தான். ஆனால் அவனுக்கு பிறந்த 2 பிள்ளைகளை ராஜாவாக்க நினைக்கும் பொழுது மக்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நோ, உங்கள் பிள்ளைகள் மோசமான பிள்ளைகள், அவர்கள் எங்களுக்கு ராஜாவாக அவர் இருக்க வேண்டாம். எப்படி பாருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ப்ளஸ் ஆசாரியன், அவனுடைய பிள்ளைகளே அவ்வளவு முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்படியே தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வந்திருந்தா கிடியனுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 70 பிள்ளைகள் இருந்தார். 70 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை மற்ற 69 பிள்ளைகளையும் கொண்டு போட்டான். எதுக்கு தெரியுமா? ஆட்சிக்கு வரணும்ன்ட்டு. யார் பேச்சு கேட்டு தெரியுமா? கான்கும்பைன் அப்படின்னா என்ன? அப்பாவுடைய ஒய்ஃப் கிடையாது, அவங்க ஸ்டெப் மதர் அப்படின்னு வச்சுக்கலாம், அடுத்த ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதை நான் வேறு வார்த்தையில் என்னால் சொல்ல முடியல. அடுத்த ஒய்ஃபுடைய ஆலோசனை கேட்டு 69 பிள்ளைகளை கொண்டு போட்டான். சரி, தாவீது எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 70 பிள்ளைகள். அந்த 70 பிள்ளைகளில் அவங்க மேலே வந்த குற்றச்சாட்டு என்னன்னா, மர்டர் குற்றச்சாட்டு. கொலைகாரர்கள், கொலை செய்தவர்கள். அரசால் என்ன வேணால் செய்தாங்க. 3வது, அவருடைய சன் 700 மனைவிகளை வைத்திருந்தான். அது யார் என்று உங்களுக்கு தெரியும். இன்னொரு சன் 700 மனைவிகளை அவன் வைத்திருந்தான். இதிலிருந்து நீங்க என்ன கற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிள் முழுசும் ஆண் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நான் கொஞ்சம் சாம்பிள் தான் எடுத்தேன். ஆண் பிள்ளைகள் அவ்வளோ மோசமா பைபிள் முழுசும் இருக்கிறான். அப்போ நமக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளே மேல். சில பேர் தவமாக கவப்பாங்க, ஃபஸ்ட்டு பிள்ளை எனக்கு ஆண் பிள்ளையாக தான் பிறக்கணும். அது என்னமோ நம்ம சமுதாயத்தில் அப்படி ஒரு மாமனார் மாமியார் அப்பா அம்மாலாம் பயங்கரம் எதிர்பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆம்பளை குழந்தையா தூக்குங்க.
ஆம்பளை குழந்தைக்கு ஒரு மரியாதை, பெண் குழந்தை பிறந்துட்டா ஐயோ பெண்ணா எவ்வளோ சீர் செய்யணும். அது இல்லை, பெண் குழந்தை பிறக்கக்கூடாது, தத்துரும். ஆண் குழந்தை பிறந்தா அதிர்ஷ்டம். நான் சொல்வேன், எவ்வளவு பேரை சொன்னேன் நான், ஆண் குழந்தை பிறக்காமல் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருப்பதே ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை அல்லது முழு பிரச்சனை ட்ரபிள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஆண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் அவ்வளோ ட்ரபிள்ஸ் இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதனால தான் இன்றைக்கு ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஏன் இப்படி அவர் இருந்தார் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏங்க நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஏன்? இது நேச்சர், இயற்கை. இயற்கையிலே அப்படி ஒரு சுவாபம். அந்த பாவத்தின் விளைவு, படைப்பின் வெளிப்பாடு, ஆதியிலிருந்தே இதுவரைக்கும் இப்படிதான் ஆண்கள் பிறந்தாங்க, வளர்க்கப்பட்டாங்க, வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே நாம் அவங்கள அக்யூஸ் பண்ணுறதை விட்டு இதை இயல்பாக நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம், ஆண் பிள்ளைகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் நல்லா தான் இருப்பாங்க, ஆண் பிள்ளைகள் ட்ரபிள் கொடுப்பாங்க. சில வீட்டில் பெண் பிள்ளைகளே ட்ரபிள் கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் அவங்க ஷூக்குள்ளே போகணும். ஆஸ் எ பேரண்ட் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, அதனால தான் ஜோம் பண்ணும்போது சொன்னேன், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையின் சமயத்தில் இருந்த சூழ்நிலைகள் வேறு, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நடைபெறுகிற சூழ்நிலை வேறு. உலகமெல்லாம் இன்டர்நெட் காற்றில் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. காற்றுனா இன்டர்நெட் யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே காற்றில் வருகிறது. எனவே நிறைய சமூக முன்னேற்றங்கள், சமூகத்தில் கலாச்சார வளர்ந்து சீரழிவை ஏற்படுத்தி பிள்ளைகளை ஒரு கலாச்சார சீரழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்போ பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், கோபப்படுத்த வேண்டாம். அப்படி கோபப்படுத்தாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தெம். முதல்ல நாம் ஒரு எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு இருக்க வேணும். அவங்க எதிரவே தண்ணி அடிக்கிறது, அவங்க எதிரவே சிகரெட் பிடிப்பது, அவங்க எதிரவே நிறைய அஃபேர்ஸ் வச்சுக்கிறது, அவங்க எதிரவே திருடுறது, அவங்க எதிரவே கெட்ட வார்த்தை பேசுறது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தான் அப்பாவுக்கு, தான் மகனுக்கு தான் அப்பா தான் முதல் ஹீரோ. அவங்ககிட்ட தான் பாடம் கற்றுக்கொள்கிறான், சினிமாவில் கூட இல்லை. அப்பா எவ்வழியோ அவ்வழி தான் பிள்ளைகள். சேலை போல நூலை போல சேலை என்று பெண்களைத்தான் சொல்லுவோம். ஆனால் அப்பாவை பார்த்து தான் பிள்ளைகள் பல நேரங்களில், அப்பாவே அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைமை. ரெண்டாவது, லீட் அன் எக்ஸாம்பிள், லீட் பை எக்ஸாம்பிள். ரெண்டாவது என்ன பண்ணோன்னா, உபாகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே டிசிப்ளின் பண்ணுமா. டிசிப்ளின் பண்ணுறது வந்து ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டும். டீச் பண்ணணுமா, கோச் பண்ணணுமா, கரெக்ட் பண்ணணுமா. நீ செய்து தப்புப்பா அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு சரி, இப்படி கோச் பண்ணால் இப்படி போகலாம், இந்த வழியில் போகலாம், இந்த நண்பர்களோடு இருக்கலாம், இந்த படிப்பை படிக்கலாம், இந்த வேலைக்கு போகலாம் என்ற ஒரு கோச்சிங் இருக்க வேண்டும். மாற்றமல்ல, என்ன இருக்கணும்னா அவங்கள ட்ரெயின் பண்ணணும், கைட் பண்ணணும். ஜெபிக்கும் பொழுது கூப்பிடுங்க, வரலனாலும் கூப்பிடுங்க, உட்கார வச்சு ஜெபம் பண்ணுங்க. கோயிலுக்கு ஒழுங்காக அழைத்து போங்க, கூப்பிட்டுட்டு போங்க. எந்த சூழ்நிலையிலும் கூப்பிட்டு போங்க. வரமாட்டாங்க, இருந்தாலும் சொல்லிக்கொண்டே இருங்க,
நடக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-11 வாசித்து பாருங்கள். எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. நீதிமொழிகள் 13:24, நீதிமொழிகள் 3:11-12, எபிரேயர் 12:5-11 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க. சில நேரங்களில் பரம்பையும் கையாட வேணும். சில நேரத்தில் அவளுக்கு அன்பாக சொல்லி கொடுக்கணும். சில நேரத்தில் கண்டித்தும் உணர்த்தணும். சில நேரத்தில் அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நிறைய பேசணும். அவங்க கோபப்படுத்துகிற மாதிரி எந்த காரியத்திலும் நம்ம நடந்து விடவே கூடாது. இன்றைக்கி அதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். என்னடா அப்படின்னு எரிச்சல் வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போகிற அளவுக்கு இருக்கவே கூடாது. கோபப்படுத்தாமல் 2 வார்த்தையில் போட்டிருக்கு, உங்கள் சிட்சையிலும் போதனையிலும் அவளை வளருங்க. சிட்சையிலும் போதனையிலும் வளருங்க. இதே நீங்கள் கர்த்தரிடத்தில் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்பா கர்த்தர் நம்மை எப்பொழுதும் கரெக்ட் பண்ணி கொண்டு, அவர் தான் நமக்கு பரமபிதா, நம்மை கரெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அழித்து விடவில்லை. நம்ம செய்கிற தப்புக்கெல்லாம் நம்ம அழிக்கணும்னு நினச்சா எப்போவும் நம்ம செத்து போயிருப்போம். ஆனால் அழிக்கவில்லை, கரெக்ட் பண்ணுறார், டீச் பண்ணுறார், கோச் பண்ணுறார், ட்ரெயின் பண்ணுறார், கைட் பண்ணுறார், லீட் பண்ணுறார். இதுதான் நம்ம நேற்றைய முன்தினம் அந்த ஓமையில், இயேசு கிறிஸ்து செய்த ஓமையிலே நாம் பார்த்தோம். அதே மாதிரி நாமும் நம்ம பிள்ளைகளை நம்ம லீட் பண்ணலாம். நல்ல இடத்துல அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கூட ஜெபம் பண்ணுங்க. நல்ல கல்வி கற்றுக் கொடுக்க, நல்ல குரூப்ஸ் எடுக்க அவளோடு கூட பேசுங்க. எப்படியாவது ட்ரை பண்ணி அவங்க வாழ்க்கையில் சிறந்து வர நீங்கள் உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு சேர்ந்து இணைந்து நிறைய வெளியே போங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவாராக. இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நல்ல வளர்த்தா நம்ம பிள்ளைகள் நீடித்த ஆயுசு நாட்களோடு கூட இருப்பாங்க. அவங்க நம்மளை கீழ்ப்படிந்து நம்மைக்கு ஹானர் பண்ணி அவங்க 2 நாளாய் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்ல வார்த்தையின்படியே சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்றைக்கு இந்த வாரம் முழுவதும் ஏன் இது ஆண்டவர் எடுத்து பேசுகிறார் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த வாரத்தில் நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த ஆண் பிள்ளைகளுக்கு நான் நல்ல வாழ்க்கை வரணும், அதில் ஒருவனும் கூட கெட்டு போகக்கூடாது, பண்டிகைகளின் தவற்றினாலே நிரப்புகிற அளவுக்கு போகக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் தான். எனவே அதற்காக தான் ஆவியானவர் நம்மோட கூட பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த நம்முடைய ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்தை நீர் துவங்கினீர், நடத்தி வருகிறீர், இன்னும் நடத்த போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களாலே உதார புருஷனாக உதார தகப்பனாக இருக்க முடியவில்லை என்று நாங்கள் வருந்துகிறோம். இனிமேலாவது நாங்கள் அப்படி உமக்கென்று உதார புருஷனாக உதாரணமான ஒரு பிள்ளையாக, ஒரு மகனாக, ஒரு தகப்பனாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. எல்லா பெற்றோருக்கும் உள்ள ஒரு பெரிய ஆவா. அதனால் எங்கள் மனசில் அழுத்தி கொண்டிருக்கிற இந்த பாரங்களுக்கு கர்த்தர் விடை கொடுத்து கொண்டு இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமகிமை உமக்கு சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னால் பண்ண முடியல, நீங்கள் தான் அதை பண்ணணும். அதை மறந்துடவே மறந்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காவது எங்கள் குரூப்பில்
நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.